அவ்விடத்திலேயே அவனுக்கு மரண தண்டனை வழங்கியிருக்கலாம் அல்லவா? மண்ணாலான இந்த சிவலிங்கத்தை உனது வாளை கொண்டு ஏன் நீ தவிடு பொடியாக்கவில்லை? ஏனென்றால் அது இயலாத காரியம். இப்பொழுதே நான் அதை நிகழ்த்தி காட்டுகிறேன். தாராளமாக. முயற்சி வீண் போனதா? தந்தையே, அசுரகுரு அசுரமாதா, இந்த சிவலிங்கத்தில் அவ்வாறு என்ன சக்தி உள்ளது? கயிற்றை கொண்டும் இழுக்க இயலவில்லை, சங்கிலியை கொண்டும் இயலவில்லை. ஆனால் எப்போது நான் அரஹர மகாதேவா என்றேனோ இது வந்துவிட்டது. வரி வசூலிக்காமல் வந்ததுடன் அந்த சிவனை பற்றி நீ புகழாரம் பாடுகிறாயா? இங்கிருந்து சென்று விடு. மகாதேவா, என்னை பற்றி கூறுங்கள். எனது அன்னையும் தந்தையும் யார்? நான் யார் என்று கூறுங்கள். மகாதேவா, என் குடும்பத்தினர் எங்குள்ளார்கள்? பதில் கூறுங்கள் மகாதேவா. त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयमामृतात्। ॐ त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयमामृतात्। त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्युर्मुक्षीयमामृतात्। சிவனிடமிருந்து சிவத்துவம் பறிபோனதானால் சிவலிங்கம் சக்தி கொண்டதாகவே உள்ளது. எவ்வாறு? சிவலிங்கமோ அல்லது அந்த சிவனின் அடையாளமோ, அதில் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரின் பக்தியும் நம்பிக்கையும் உள்ளது. சிவனிடமிருந்து சிவத்துவம் பிரிந்ததற்கு பிறகு அவர் மீதான பக்தி குறைந்திருக்க வேண்டும் அருணாசுரா. ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. அதுவே என் அச்சத்திற்கு காரணம். இன்று மீனாட்சி முதல் முறையாக சிவனை பற்றி வினா விடுத்திருக்கிறாள். நாளை அதற்கு விடை அறிவாள். அதன் பிறகு அவள் புகழாரம் பாடுவாள். பிறகு காதலிக்க துவங்குவாள். எவ்வாறு இதற்கு முன்பு தேவி சதி செய்தார்களோ, பார்வதி செய்தார்களோ, அவ்வாறே இவளும் செய்வாள். அதற்கு வாய்ப்பில்லை. தக்ஷனும் பர்வத அரசனும் தேவர்களுக்கு துணையானவர்கள். ஆகையால் தான் தன் புதல்விகளை சிவனிடமிருந்து அவர்களால் விலக்க இயலவில்லை. ஆனால் நான் அசுரனாவே. சரியாயினும் அல்லது தவறாயினும் சிவசக்திக்கிடையே ஏராளமான இன்னல்களை நிச்சயம் விளைவிப்பேன். நான் உயிருடன் உள்ளவரை மீனாட்சி சிவனின் சத்ருவாக இருந்தால் இருக்கிறாள், என்றும் இருப்பாள். சிவத்துவமற்ற சிவனை அவளே சிறைபிடித்து வருவாள். இது அருணாசூரனின் சபதம், அருணாசூரனின் சபதம், அருணாசூரனின் சபதம்.